இன்றைய வேத வாசிப்பு 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 15 முதல் 24 வரை. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்திருந்தபடியால் தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பாய். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாக இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். பின்பு சீப் ஓரார் கிபியாவில் இருக்கிற சவுல் இடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆயிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளிந்து கொண்டு இருக்கிறான் அல்லவா? இப்பொழுதும் ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும். அவனை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள். அதற்கு சவுல், நீங்கள் என் மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் ஆக. நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. அவன் ஒளிந்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பகுத்தறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் உங்களோடு கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதேயாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப் ஊருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் எஷிமோனுக்கு தெற்கான அந்தரவெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள். இன்றைய நற்செய்தி. 1925ஆம் ஆண்டு ஒரு உணவு விடுதியில் உதவியாளராய் பணிபுரிந்த லாங்ஸ்டன் இஷ்யூஸ் என்னும் எழுத்தாளர் அவரை அதிகமாய் பாதித்த கவிஞரான வர்செல் லிட்சே தான் பணிபுரியும் உணவு விடுதியில் தங்கியிருப்பதை கேள்விப்பட்டார். ஷியூஸ் சற்று தயக்கத்துடன் லின்சேவிடம் தன்னுடைய கவிதைகளை வாசித்து காண்பித்தார். அதை லின்சே பொது கூட்டத்தில் வெளிப்படையாய் சொல்லி அவரை பாராட்டினார். லின்சேயின் இந்த பாராட்டு ஷியூஸுக்கு பல்கலைக்கழகத்தின் கல்வி ஊக்கத்தொகையை பெறுவதற்கும் எழுத்துத் துறையில் சாதிப்பதற்கும் வழிவகுத்தது. எந்த ஒரு சிறிய பாராட்டும் வெகுவாக நம்மை ஊக்குவிக்கும். குறிப்பாக தேவன் அதில் இருக்கையில் தாவீதை கொல்ல நினைத்த சவுலிடம் இருந்து தாவீது தப்பியோடி சம்பவத்தை வேதம் கூறுகிறது. சவுலின் குமாரன் யோனத்தான் தாவீதை தேடி கண்டுபிடித்து தேவனிடத்தில் பலப்படுவதற்கு உதவி செய்கிறான். நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பாய் என்று ஆறுதல் கூறுகிறான். யோனத்தான் சொன்னது சரிதான். தாவீது ராஜாவாகிறான். யோனத்தான் தாவீதை தேவனுக்குள் திடப்படுத்தினான். அது தாவீதை பலப்படுத்தியது. தேவன் கிறிஸ்துவுக்குள் நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் அருளுகிறார். அவருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்துகையில் அவரை போல் நம்மை உயர்த்துவதற்கு யாராலும் முடியாது. நம்மை சுற்றிலும் உள்ள மக்களுக்கு தேவனுடைய திடப்படுத்துதல் அவசியம். யோனத்தான் தாவீதை தேடியது போல நாமும் அவர்களை தேடி அன்பான வார்த்தைகளையும் உதவிகளையும் நல்கும் பொழுது தேவன் மற்றதை பார்த்து கொள்வார். இந்த உலக வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அவரை நம்பி இருப்பவர்களுக்கு நித்தியத்தில் பிரகாசமான எதிர்காலம் உள்ளது.